வெல்கம் டு குக் வித் மாம் அண்ட் டாட்டர். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பன். கடைக்கு போகாமலே அவன் இல்லாமலே பஞ்சு போல எப்படி பன் செய்யலாம்னு பார்த்துடலாமா? நம்ம இப்போ பன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 100 ml வார்ம் மில்க், இதை மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 5 minutes லிட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். அப்போ தான் அதில் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதில் 200 கிராம் மைதா வித் 2 pinch சால்ட் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே ஆயில் இல்லைன்னா கீ நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ அந்த பன் டோ ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutesக்கு விட போகிறோம். அப்போ தான் அது டபுள் தி சைஸில் வரும். இப்போ பாருங்கள், பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பஃபியாக இருக்குன்ட்டு. ஸோ குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா டபுள் தி சைஸ் வந்துடும். இப்போது நீங்கள் ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. அதில் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. கீ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கையிலையும் நீங்கள் ஆயில் இல்லைன்னா கீ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம பால்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு பன்னோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு அதில் பால்ஸ் பண்ணிக்கோங்க. பரோட்டாக்கு பால்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதை இட்லி தட்டில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி இப்போ இட்லி தட்டில் வச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பேனில் வைக்கிறதுக்கு முன்னாடி 5 minutes பேனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஆர்டினரி பேன் எடுத்தால் போதும். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் இட்லி தட்டை வச்சு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. 10 to 15 minutesல உங்கள் பன்னு ரெடி ஆயிரும். பாருங்கள், இடையில ஓப்பன் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அருமையான பஞ்சு போல் பன்னு வீட்டிலையே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.